ஹாய். ஹாய். உன் நேமு? அருண். அருண். அருண், இப்போ என்ன டாபிக்னா, ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு உதவி பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாருக்குமே உதவி பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு ரோட்டில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெத்த பசங்க வெளில தள்ளிடுறாங்க வீட்டை விட்டு, இல்லையா? அவங்கெல்லாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வயசான காலத்தில் பெற்றவங்களை வெளில அனுப்புறது தப்பா ரைட்டா? தப்பு தான்க்கா. தப்பு தானே? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க தான் பெற்று வளர்த்து எல்லாம் சாப்பாடுலாம் போடுறது எல்லாமே அவங்க லாஸ்ட் நேரத்தில் வந்து அவங்கள ஆக்கி விட்டாங்க. என்ன ரீசனுக்காக அவங்க வெளில தள்ளுறாங்கன்னு நினைக்கிறீங்க பெற்றவங்களை? அதுதான்க்கா வச்சுன்னு கூடயே வச்சுன்னு இப்போ அவங்க வயசானால எதுவுமே ஒரு வீட்டை வேலை செய்ய முடியாது. ஏன் அவங்களுக்கு இது தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தொந்தரவாக நினைப்பாங்க. அவங்க நினைச்சாலும் வீட்டில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க, இது நம்மளுக்கும் தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஏதாவது அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எப்படி இருந்தாலும் பெற்றவங்க தான் எப்பவும் லாஸ்ட் வரைக்கும் யாருன்னா பெற்றவங்க தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் கூட நடுவில் ஓரளவுக்கு வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் வருது யாருன்னா அப்பா அம்மா தான். அம்மா அப்பா மட்டும்தான். அதெல்லாம் எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டு அம்மா அப்பா வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க நம்மளை வேணாம்னு நினச்சா அன்றைக்கி நமக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்காது. ஸோ அதனால நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவங்க ஒரு கடவுள், ஃபஸ்ட்டு கடவுள்னாலே அது பேரண்ட்ஸ் மட்டும்தான். என்றைக்குமே அவங்கள வந்து வெளில விட்டுறாதீங்க. ஓகே. என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? ஹாய் ப்ரோ. ஹாய். உன் நேமு? என் பேர் பாலா. பாலா. நீங்கள் சென்னை தானா? இல்லை, நான் தருமபுரி. தர்மபுரியா? ஓகே ப்ரோ. இப்போ என்ன டாபிக்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா ரோட்டில் நிறைய பேரை பார்க்குறோம். அதில் வந்து இப்போ வரும்போது கூட பார்த்துட்டு வந்தேன், இந்த டி நகர்லேயே நிறைய பேர் கால் அடிபட்டு அந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்காங்க. வயசான இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னா, ரொம்ப வயசான முடியாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். 10 20 என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் கொடுப்பேன். ஆனால் இப்போ வந்து வயசானவங்கலாம் வந்து ரோட்டில் வந்து தங்கியிருக்காங்கல்ல, வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒதுக்கிறாங்க அவங்க வீட்டை விட்டு வச்சு, அவங்களுக்குலாம் என்ன சொன்னீங்க? யாருனால வந்து அவங்க தள்ளப்படுறாங்க? முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணாவே தனியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் நாளைக்கு குழந்தைகள் பிறக்கும், அதே நிலைமைக்கு நீங்களும் தள்ளப்படுவீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்களோ அதே மாதிரி பாருங்கள். ஏன் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறீங்க? அதனால் அப்படி பண்ணாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் குழந்தைங்க எப்படி பார்த்துக்கிறீங்களோ அப்படி அவங்களையும் பார்த்துக்கங்க. ஏன்னா அவங்க நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அவங்க உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக ப்ரோ. கிறுகிறுன்னு வருது, ஒரு சோடா ஒன்று கொடு. ரீப்ளே பண்ணிடுறேன். போலாமா? ஹாய். ஹாய். உன் நேமு? என் நேம் தனுஷ். தனுஷ். தனுஷ் மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கீங்க தனுஷ். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பணம் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை? பணம்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லைக்கா. எவ்வளோ பேர் இது பாருங்க, தெருவெல்லாம் பிச்சை அடைகிறாங்க. நம்மளுக்கு பணமாக சோறு போட போது இப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு பணக்காரன் இறந்துட்டானா வச்சுங்க, ஒரு ஏழைப்பட்டவன் தான் அவனுக்கு போய் தூக்குவானே. அவன் இறந்தது கூட ஏழைப்பட்டவன் தான் தூக்குவான். பணக்காரன் வந்து நின்று தான் தலை பார்ப்பான். அவங்க நல்ல மனசு இருந்தாலே போதும், உதவி செய்யலாம். கண்டிப்பாக ப்ரோ. நல்ல மனசு அப்படிங்கிறது வேணும். நல்ல மனசு இருந்தால் தான். இப்போ எவ்வளோ பேர் ரோட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு சில உதவி செய்யறதுனால அந்த கடவுள் நம்மளுக்கு பார்த்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து கொடுப்பான். கண்டிப்பாக. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள்.